Morning, children. 8th standard science 18th lesson organization of life அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஷேப்ஸ் ஆஃப் செல் அண்ட் தென் டிஷ்யூஸ். இந்த ரெண்டு டாபிக் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து செல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? செல் வந்து எப்படி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அது எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாம் கிளியரா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? ஓகே. நெக்ஸ்ட், இப்போ பிஃபோர் தட் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன். நேத்திக்கு எல்லாரும் என்ன பாத்தீங்கப்பா? நேத்திக்கு நம்ம பார்த்தது என்ன? இத பத்தின ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நேத்திக்கு வந்தது லூனார் எக்லிப்ஸ். ரெண்டு எக்லிப்ஸ் இருக்கு இல்லையா? கிரகணம்ங்கிறது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்னா ரெண்டு வகையான கிரகணம் வரும்ல. உங்களுக்கு அது லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க அந்த கான்செப்ட். பட் ஐ எம் கோயிங் டு ரீகால் த சேம் கான்செப்ட் டுடே ஆல்சோ. நேத்திக்கு வந்தது சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் எதனால் எப்படி உருவாகும்னா, சூரியன், பூமி, சந்திரன் இல்லையா? சந்திரன்கிறது என்னது? நிலவு. நமக்கு யூஸ்வலா தெரியும் ரெவல்யூஷன்னா என்ன, ரொட்டேஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சூரியனை சுற்றி எல்லா வகையான கோள்களும் என்ன பண்ணிட்டு இருக்கும்? சுத்திக்கிட்டு இருக்கும். அங்க சுத்தக்கூடிய எல்லா கோள்களும் என்ன பண்ணும்? தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வரும். இதுலதான் நமக்கு இரவு பகல் உருவாதல், அமாவாசை, பௌர்ணமி, ஃபுல் மூன் டே, நோ மூன் டே, டே அண்ட் நைட் ஃபார்மேஷன், இது எல்லாமே சூரிய ஒளி படுவதை வைத்து அதுதான் நம்ம என்ன பண்றோம்? இரவு பகல். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இப்ப தகுந்த மாதிரி நமக்கு மாறும் சூரிய ஒளி இல்லையா? நமக்கு சீசன் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம்ல, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது போல நமக்கு அந்த வெப்பநிலை, அந்த சூரியனினுடைய கதிர்கள் எவ்வாறு நமக்கு வருகின்றதோ அதை பொறுத்துதான் அந்த மாதிரி நமக்கு மாறும். சோ இது மூணுமே இல்லையா? சோ இதுல வந்து மூணு அப்படிங்கிறது என்னது? நிலவு அப்படிங்கிறதும் எர்த், சன் மூணுமே ஒரே நேர்கோட்டுல வரும்பொழுதுதான் இந்த கிரகணம் அப்படிங்கிறது வரும். பாருங்க, எல்லாம் எந்த லைன்ல இருக்கு? ஒரே லைன்ல இருக்கு. இது பார்ஷியல் அண்ட் தென் ஃபுல் அப்படிங்கிறது தான் ஊம்ரா நியூம்ராங்கிறது. இப்போ சூரியன், பூமி அண்ட் தென் நிலவு இப்போ ஒரே நேர்கோட்டுல வரும்போது இந்த எர்த்னுடைய ஷேடோ என்ன பண்ணும்? இந்த மூனை மறைக்கும். மூன் அப்படிங்கிறதே நம்ம எப்படி ரைஸ் ஆகும்? ஆக்சுவலா ஃபுல் மூன் டேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி நோ மூன் டேன்னு வரும் இல்லையா? அமாவாசைன்னு வரும். எகெயின் அதுல இருந்து நோ மூன் டேன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஃபுல் மூன் டேன்னு வரும். அப்போ டோட்டலா முழுவதுமாக பூமியினுடைய நிழலாகப்பட்டது சந்திரனை என்ன பண்ணும்? மறைச்சிரும். சோ இது எப்ப வரும்னா கண்டிப்பா ஃபுல் மூன் டே. நேத்திக்கு ஃபுல் மூன் டே இல்லையா? அப்போ பௌர்ணமி போதுதான் நகரும். இப்போ இது என்ன மாதிரி இருக்கும்னா, இது ஃபுல்லும் இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில இப்ப எக்லிப்ஸ் அப்படிங்கிறதும் இயர்லி ட்வைஸ் த்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனா அது எல்லா கண்ட்ரிக்குமே நமக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒரு சில டைம் மட்டும்தான் நமக்கு வரும். ஒரு சில டைம் ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும் வரும். இப்போ முழு சந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால அப்போ அந்த மாதிரி வர காலத்துல என்ன வரும்னா நமக்கு அப்போ ஃபுல்லா மறைச்சிடுதுன்னா இந்த மாதிரி ரெட் கலரா மாறி இருக்கும். நேத்திக்கு யாராவது பாத்தீங்களா? ஆக்சுவலா நமக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம நேக்ட் ஐஸ்னால பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. நம்ம பிளானிட்டோரியத்துல எல்லாம் அதுக்குன்னு ஸ்பெஷலா என்ன பண்ணிருப்பாங்க? டெலஸ்கோப்லாம் வச்சிருந்து அங்கிருந்து பார்க்கலாம்னு ரெடி பண்ணிருப்பாங்க. சயின்டிஸ்ட் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் இது நார்மலா நம்ம பார்க்கலாம் ஓரளவுக்கு. இப்பதான் இந்த மாதிரி வருது, இந்த இது ஸ்டார்ட் ஆயிருக்கு, முடியுது அப்படின்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நேத்திக்கு அந்த மாதிரி யாராவது பாத்தீங்களா? சோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த சந்திரன் என்ன கலர்ல இருக்கும்னா இந்த ரெட் கலர்ல, யூஸ்வலா ஒயிட் கலர்ல இருக்கும் இல்லையா? சோ அது இந்த எந்த கலர்ல இருக்கும்னா நமக்கு ரெட் கலர்ல இருக்கும். ஸோ சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ்ங்கிறது டூ டைப்ஸ் ஆஃப் எக்லிப்சஸ் கிரகணம். அதுல லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது தான் நேத்திக்கு 7/9/2025 அக்கர் ஆனது. எந்த கண்டிஷன் வந்தா வரும்னா சன்னும் எர்த்தும் மூணும் ஒரே லைன்ல வருது அப்படிங்கும் பொழுது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இதற்குண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் கூட எடுத்திருக்கேன், பார்க்கலாமா?
எஸ், இதுதான் இப்போ இந்த இடத்துல சோலார் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் என்னென்ன இருக்கு பாருங்க இப்போ. So the moon is approaching Earth shadow during this phase. The moon appears normal and illuminated. அதுதான் அந்த situation. So யாரெல்லாம் இருக்காங்க இப்போ இதுல? சன் இருக்கு, எர்த் இருக்கு இல்லையா? சோ மூன் பாசஸ் த்ரூ த எர்த் ஷேடோ. அப்போ மூன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? பூமியினுடைய நிழலில் மறையக்கூடியது இல்லையா? சோ இப்போ நான் இத ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வாறு மறைகின்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுல பார்ஷியல் அண்ட் தென் நமக்கு பாருங்க ஃபுல் ஷேடோ, பார்ஷியல் ஷேடோன்னு இருக்கு. நம்ம பார்ஷியல் ஷேடோ கூட நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒன் செகண்ட், ஏன் இது ஃபங்க்ஷன் ஆகலன்னு தெரியல. இப்பதான் நான் செக் பண்ணேன். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். இது சன், எர்த், ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் மூணு. ஜஸ்ட் a minute, once again I want to try this. ஆர் அதர்வைஸ் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா உங்களை திருப்பி நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இதை நான் ஷோ பண்றேன். ஓகே, ஓகே, சாரி டைம் வேஸ்ட் பண்ண நான் இப்போ எகைன் இன்னொரு நாள் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சந்திர கிரகணம் பத்தினது. ஓகே, லெசன்ல இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னப்பா? ஷேப் ஆஃப் செல். ஷேப் ஆஃப் செல்னா நமக்கு ஷேப்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்ல இருக்கும். செல்லினுடைய வடிவம் என்பது வெவ்வேறு வடிவங்களாக இருக்கும். எதை பொறுத்து அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒர்க், பணியினை பொறுத்து, அது செய்யக்கூடிய செயலை பொறுத்து என்ன பண்ணும்? ஃபங்க்ஷன்ஸ், ஒர்க் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல்களை பொறுத்து நாம் செல்களை பல வகையாக பிரிக்கலாம். சோ ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்? தனித்தனியாவும் இருக்கும் அல்லது பிரான்ச்சாவும் இருக்கும். அப்போ என்னென்ன வகையான செல் இருக்குன்னா, ரெட் பிளட் செல், ஸ்மூத் மசில் செல், ஓவன் செல், bone cell, nerve cell, and then sperm cell. These are all the கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா? ரெட் பிளட் செல்ஸ்ங்கிறது எங்க இருக்கும்? நமக்கு ரத்தத்துல இருக்கும். ரத்த சிவப்பு அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா மென் தசை. அப்ப எங்க இருக்கக்கூடியது? நம்மளுடைய மசில்ல இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஓவம். ஓவம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும்? நமக்கு ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடியது, ஃபீமேல்ல இருக்கக்கூடிய பார்ட் இல்லையா? போன் செல், நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய செல். அண்ட் தென் நர்வ் செல், நரம்புல. அண்ட் ஸ்பெர்ம்ங்கிறது விந்து அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அது இதே ரீப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடியது, மேல் கேட்டகரியில வர்றது. சரிங்களா? சோ இப்போ ஒவ்வொன்றுமே இது ரத்தத்தை, நமக்கு ரத்தத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது, மசில்ல இருக்கக்கூடிய வேலைகளை, இப்படி ஒவ்வொரு செல்களுமே அதனுடைய வடிவங்களை பொறுத்தும். ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது. அதனுடைய சைஸ் அப்படிங்கிறதும் நமக்கு வேரி ஆகும். நம்ம ரவுண்டா இருக்கும் அல்லது நமக்கு ஓவல், அந்தந்த ஷேப்ல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். ஒரு சில செல்கள் வந்துட்டு எப்படி இருக்கும்? அதனுடைய வடிவம்ங்கிறதே ப்ராப்பரா இருக்காது. ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் கரெக்ட். நம்ம பாருங்க, see this picture. சோ ஓவம் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும்? ரவுண்ட் கலர்ல இருக்கு, மசில் இருக்கு, போன் செல் இந்த ஷேப்ல இருக்கும். ரெட் பிளட் செல்ஸ்ங்கிறது ப்ராப்பரான ஒரு ஷேப்ல இருக்கு. இப்போ நர்வ் செல்ங்கிறது இருக்கும், ஸ்பெர்ம். அண்ட் தென்
இப்படி ஒவ்வொரு வகையான செல்களுமே நமக்கு எப்படி இருக்கும், பல வகையான வடிவங்களோடு இருக்கும். ஒரு சிலது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரோட இருக்கும், ஒரு சில செல்கள் இம்ப்ராப்பர் இர்ரெகுலரா இருக்கும், ரெகுலரா இருக்காது அதனுடைய பவுண்டரிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அது எதற்காகனா அதற்குள்ளார இருக்கக்கூடிய நமக்கு எனது இடைவெளி அத அத பொறுத்து என்ன பண்ணும்னு கேட்டா அதனுடைய ஸ்ட்ரக்சரை அதுவே தானாக சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய தன்மை. சரிங்களா? அதனுடைய வடிவம் என்பது அதுல இருக்கக்கூடிய இடைவெளிகளை பொறுத்து அது தன்னைத்தானே நமக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்போட இருக்கும். ஸோ ஷேப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றும் வாட் ஆர் த கைண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், என்னென்ன வகையான செல் இருக்கு, எந்தெந்த இடத்துல அது இருக்கும், அதனுடைய வடிவம் என்ன, வடிவம் எவ்வாறு உருவாகும்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய இடைவெளியை பொறுத்து அது மாறுபடும் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ இதுதான் இந்த இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். வாட் ஆர் த ஷேப் ஆஃப் செல்ஸும் நீங்க ஆனா இதுல இப்ப காமிச்ச இந்த பிக்சரை நீங்க என்ன பண்ணுங்க, டிரா பண்ணி பாத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும், நார்மலா இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஸ்மூத் மசில் அப்படிங்கிறது இதே மாதிரியான வடிவங்கள். ஸோ செல்களை வடிவத்தை வந்து டிரா பண்ணி அதனுடைய நேம்ஸை எழுதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், ஈஸியா டிரா பண்ணிக்கலாம். எலும்பு செல் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஷேப்பு, அதுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் நீட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல இதுல. ஸ்பெர்ம் அப்படின்னு சொன்னாலே யூஸ்வலா இந்த இந்த ஒரு ஷேப்ல தான் இருக்கும். அண்ட் தென் நரம்பு செல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி எலும்பு செல் மாதிரி தான் இருக்கும். அது என்ன ஆகும், கண்டினியூஸா தொடர்ந்து வரக்கூடியது இல்லையா? இதே என்னுடைய இருக்கும் நமக்கு நரம்பு செல்லும்போது அடுத்தடுத்த நரம்புகளோடு என்ன ஆகும், தொடர்புடையதாக இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் இந்த செல் ஷேப்ஸ் ஆஃப் செல்ங்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் டிஷ்யூஸ். நமக்கு செல்லுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திருக்கோம், டிஷ்யூஸ் அப்படின்னு தான் பார்த்திருக்கோம் இல்லையா? செல்லுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது என்னது, நமக்கு டிஷ்யூஸ், டிஷ்யூக்கள் அப்படிங்கிறது. டிஷ்யூஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னு கேட்டாலும் இதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ். அதனுடைய பணிகளை பொறுத்தும் வடிவத்தை பொறுத்தும் நம்ம என்ன மாதிரி திசுக்களை நம்ம ரெண்டு வகையா என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். எளிய திசுக்கள், கூட்டு திசுக்கள். ஓகே, எபிதீலியல் திசு அண்ட் தென் மஸ்குலர், இந்த மாதிரி ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் டிஷ்யூஸ் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ். கூட்டு திசு, எளிய திசு ரெண்டு வகையா நமக்கு பிரிக்கலாம். சிம்பிள் திசூஸ் நமக்கு வந்து சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது மேட் அப் ஆஃப் அதனுடைய என்னது நேச்சர், அதனுடைய தன்மையை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், ஒரே வகையான செல்லால இருக்கும். சிம்பிள் அப்படிங்கிறது சேம் கைண்ட் ஆஃப் செல்ஸ், ஒரே வகையான செல்லினால் உருவாகக்கூடியதுதான் இந்த சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த டிஷ்யூஸ்ல நமக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா எபிதீலியல். ஓகே, எபிதீலியல் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு இதுல காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்னு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். கிளானுலார் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது சேம் கைண்ட் ஆஃப் செல்ஸ். ஓகே, டிஷ்யூஸ் அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸ்ல இருக்கும்னு கேட்டா ஸ்கின்ல, அதுவும் எங்க இருக்கக்கூடியது, ட்ரை ஸ்கின்ல, நம்முடைய ஸ்கின்ல இருக்கக்கூடியது. ஜென்ரலா ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ சேர்ந்து செய்யக்கூடிய செல் அப்படிங்கறத தான் நம்ம என்ன சொல்றோம், டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம். சேம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒரே வகையான பணிகளை இணைந்து செய்யக்கூடியது. அந்த வகையான செல்களே சேம் கைண்ட் ஆஃப் செல்ஸ், சேம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதை செய்யக்கூடிய செல்களை தான் நம்ம என்ன சொல்றோம், டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிஷ்யூஸை ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சிம்பிள் டிஷ்யூ அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது சேம் கைண்ட் ஆஃப் செல்ஸ், ஒரே மாதிரியான செல்லில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் சேர்ந்து இருக்கும். ஸோ சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேட் அப் ஆஃப் செல்ஸ் இன் சேம் டைப் ஆர் கைண்ட். எக்ஸாம்பிள் இஸ்
கிளானுலார். இதுதான் இதற்குண்டான எக்ஸாம்பிள். சிம்பிள் டிஷ்யூஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கிளானுலார். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரே மாதிரி கிடையாது இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடியது. பல வகையான செல்லினுடைய அமைப்பு ஷேப்ஸ் இருக்கும் இல்லையா. சோ complex tissues are made up of different kinds of tissues, that is tissues of dry skin hence. So same kind of நமக்கு tissues அப்படின்னு சொன்னா simple tissues and then different kinds of cell or tissues சேர்ந்து இருக்கக்கூடியது தான் இல்லையா. சோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்ல அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எபிதீலியல் அப்படிங்கிறது மஸ்குலர். எபிதீலியல்ங்கிறது கவரிங், நமக்கு மேல் உரை அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலயுமே அதுல ஸ்கின் அப்படின்னு சொல்றோம்ல அது போல. சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் எபிதீலியல். எபிதீலியல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கக்கூடியது, கவரிங் பார்ட், மேலில் இருக்கக்கூடிய உரையாக இருக்கும். ஓகே, எபிதீலியல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வடிவத்துல இருக்கும், அதுல இருக்கக்கூடியது என்ன, இதுக்காக கவர் அப்படின்னு சொன்னாலே எதுக்காக நம்ம இருக்கும், ப்ரொடெக்ஷன். நம்ம ஸ்கின் அப்படின்னு சொன்னா எதுக்கு சொல்றோம், உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நேச்சர் அப்படிங்கிறதே என்னது, ஸ்கின்னினுடைய வேலை இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்குலர். எபிதீலியல் அண்ட் தென் மஸ்குலர். மஸ்குலர் அப்படிங்கிறது எதற்காகன்னு கேட்டா டிஷ்யூ ஃபார் மூமெண்ட்ஸ், சதைகள் எல்லாவற்றும் ஜாயின்ஸ் எல்லாம் நமக்கு நகரக்கூடிய தன்மையில தானே இருக்கு இல்லையா. கண்ட்ராக்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய அசைவுகள் இடப்பெயர்ச்சிக்காக பயன்படக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது டிஷ்யூஸ். அண்ட் தென் கனெக்டிவ் டிஷ்யூ தேர்ட் ஒன். சோ இதுல இருக்கக்கூடிய நேம வச்சே நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன வரும், டிஷ்யூஸ் ஃபார் பைண்டிங் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். பைண்டிங் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர், வேற வேற அமைப்புகளை நம்ம என்ன பண்ணக்கூடியது, இரண்டு இணைப்பக்கூடிய ஒரு தன்மை, இணைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், கனெக்ஷன்ஸ், கனெக்டிவ் சொல்லலாம். டிஷ்யூஸ் ஆர் பைண்டிங் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது நர்வ் டிஷ்யூ, நரம்புகள். நரம்புகள் அப்படின்னு சொன்னாலே எதற்காக இருக்கக்கூடியது, இம்பல்ஸ், தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்கறத மூளைக்கு எடுத்து சென்று அது என்னங்கிறத உடனடியாக நமக்கு உணர்த்துவது, பாடம் நடத்துறோம்னா கவனிச்சு அதை உடனடியா கவனிக்க செய்கிறது. சோ அந்த மாதிரி எல்லா வகையான இம்பல்ஸையும் பாஸ் பண்ணக்கூடிய ஒர்க் தான் நர்வ் அப்படிங்கிறது. அந்த நரம்பு தூண்டுதல்னால் செய்யக்கூடிய வேலைகள், அமைப்பு மற்றும் பணியை பொறுத்து 4 வகையாக நம்ம திசுக்களை பிரிக்கலாம். எபிதீலியல் திசு, அடுத்தது தசை திசுக்கள், அசைவு அல்லது இடப்பெயர்ச்சிக்காக நமக்கு இருக்கக்கூடியது இணைப்பு திசுக்கள், 4வது இருக்கிறது நரம்பு திசுக்கள். எபிதீலியல், மஸ்குலர், கனெக்டிவ் அண்ட் நர்வ். எபிதீலியல்ங்கிறது டோட்டல் கவரிங், தட் இஸ் ப்ரொடெக்ஷன், that function of that epithelial tissuesங்கிறது. மஸ்குலர்ங்கிறது மூமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், கனெக்டிங்கிறது பைண்டிங் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், வேறு வேறு அமைப்புகளை நமக்கு இணைக்கக்கூடிய தன்மை. நர்வ் அப்படின்னு சொல்றது கண்டக்ஷன் ஃபார் நர்வ் இம்பல்சஸ், எங்க நமக்கு நரம்பு தூண்டுதலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய நம்ம அந்த ஃபங்க்ஷனை தான் செய்யறது இந்த டிஷ்யூனுடைய பணி. ஓகே, சோ இதுதான் மெயினா இப்போ என்னென்ன திசுக்கள் நமக்கு வந்து, திசுன்னா சிம்பிள் டிஷ்யூ அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ், 2 மேஜர் டிவிஷனா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து இந்த 4 வகையா பிரிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். See, connective tissue, epithelial tissue, muscle tissue and then nerves tissues. இப்போ இந்த 4 இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கும்போது நமக்கு பைண்டிங் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், 2
நமக்கு அமைப்புகளை இணைக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் திசு என்பது இவ்வாறு இருக்கும். எபிதீலியல் டிஷ்யூங்கிறது எதற்காக நமக்கு இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் ப்ரொடெக்ஷன், கவரிங், எல்லா பகுதிகளையும் நமக்கு பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடியது. தேர்ட் ஒன் இஸ் மசில். மசில்ஸ் அப்படிங்கிறது தசைகள். தசைகள்னா எல்லாமே நமக்கு மூமெண்ட்ஸ், கையில இருக்கக்கூடிய தசைகள். கால் அமைப்புனா நம்ம கை கால்லாம் என்ன பண்றோம்? பெண்ட் பண்ணி நம்ம நீட்டி மடக்கி எல்லா வேலைகளையும் செய்யறோம் இல்லையா? அதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது மசில்ஸ். டிஷ்யூஸ், நர்வ் அப்படிங்கிறது நரம்புகள்ல நம்மளுடைய எல்லா வகையான இம்பல்ஸ் என்ன பண்றது? நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் மூளைக்கு நமக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான பணி அப்படிங்கிறதே இதுதான் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு பாக்குறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், எழுதுறோம், எல்லா வகையான நமக்கு அந்த உணர்வுகளை என்ன பண்ணுது? கண்டக்ட் பண்ணக்கூடியது அந்த ஒரு விஷயம் செய்யக்கூடியதுல நமக்கு நர்வ் டிஷ்யூ அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ். வாட் ஆர் த டைப்ஸ் இருக்கு? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ்? என்னென்ன டிஷ்யூ பார்த்தோம் நம்ம இப்ப? மசில் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, எபிதீலியல் டிஷ்யூ அண்ட் தென் நர்வஸ் டிஷ்யூஸ் இல்லையா? 4 வகையான டிஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய மூமெண்ட். மசில்ஸ் அப்படின்னு சொன்னா எதற்காக நமக்கு பயன்படக்கூடியது? மூமெண்ட், நம்மளுடைய மூமெண்ட் எல்லாத்திற்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் இந்த மசில் டிஷ்யூ. அது நரம்புகள் என்ன நமக்கு நகரணும், செய்யணும். போன் அப்படின்னா நகராது, ஆனா எல்லா தசைகளும் நமக்கு நகருது அப்படின்னு கேட்டா இந்த மசில் டிஷ்யூவோட ஹெல்ப்பால தான். அண்ட் தென் எபிதீலியல் டிஷ்யூ. எபிதீலியல் டிஷ்யூ எதுக்காக? எஸ், forms the protective outer layer of the skin and the internal lining of the body. நம்முடைய உடலின் மேற்புறம் இருக்கக்கூடிய அந்த தோல் மற்றும் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் தோல் அப்படிங்கிறது ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கா? இல்ல. டக்குன்னு ஏதாவது அடிபட்டது அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபுல்லா டேர் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. ரொம்ப பெரிய இன்ஜுரி அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். அப்ப 2-3 லேயர் இருக்கும் இல்லையா? அந்த திசுக்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு தோல் நமக்கு முழுவதுமாக நம் உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மையில. நர்வ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? கேரிஸ் மெசேஜர் டு ஃபார்ம் த பிரெயின் இல்லையா? நமக்கு மூளைக்கு எடுத்து சொல்லக்கூடிய எல்லா வகையான தூண்டுதலுக்கும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த நரம்பு திசுக்கள். கனெக்டிவ் டிஷ்யூ ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் டு கனெக்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். இதுதான் டிஷ்யூஸ். இந்த கான்செப்ட் தானப்பா இப்ப படிச்சோம். சோ என்னென்ன பார்த்திருக்கோம்? கனெக்டிவ், மசில், எபிதீலியல், நர்வ், நர்வஸ் டிஷ்யூ. So what are the functions of these kinds of tissues? நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்டிவ் அப்படிங்கிறது எதற்காக? ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர், நம்ம உடலினுடைய வடிவத்திற்கும் அதே போல வேற வேற உறுப்புகள் எல்லாத்தையும் இணைப்பதற்காக ஜாயிண்ட்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ். இப்போ நமக்கு எல்போ எல்லாம் இருக்கு இல்லையா? கையில் இருக்கக்கூடிய முட்டி, கால் பகுதியில் இருக்கக்கூடிய முட்டி, ஷோல்டர்ல இருக்கக்கூடிய பார்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது. மசில் டிஷ்யூனா மூவ்மெண்ட்டுக்கு, எபிதீலியல்னா நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு, நர்வஸ் எதுக்கு? ஃபுல்லும் நம்முடைய எல்லா மெசேஜையும் கேரி பண்ணக்கூடிய செயல். ஓகே, சோ ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் ரைட். சோ இந்த கான்செப்ட் நமக்கு ஞாபகம் இருந்தாலே டிஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். டிஷ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் நம்ம பார்த்தோம்ல. என்னென்ன டிஷ்யூஸ், என்ன வேலை அதுல வருது, அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா இப்போ இதுல மேட்ச் பண்ணணும். கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் தென் எபிதீலியல் டிஷ்யூஸ். 2 kinds ஆஃப் டிஷ்யூஸ் இல்லையா? சாரி, 4 kinds. நர்வ்ஸ் அண்ட் தென் மசில்ஸ். இந்த 4 வகையாக இருக்கக்கூடியதுலயுமே நம்ம ஒவ்வொன்றும் அதனுடைய பணி என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, எபிதீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது இந்த ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, சோ எபிதீலியல் எங்கெல்லாம் இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். எஸ், ஃபவுண்ட் இன், நமக்கு எபிதீலியல்ங்கிறது கவரிங். அப்ப
ஸ்கின்ல இருக்கக்கூடியது. ஓகே, ஃபவுண்ட் இன் ஸ்கின் அண்ட் லைனிங் ஆஃப் த ஆர்கன்ஸ் தான் நமக்கு இதனுடைய பணி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது இருக்கும் நமக்கு டைட்டா க்ளோஸா இருக்கக்கூடியது. எந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொன்னா க்ளோஸா இருக்கும் பாருங்க. Made up of tightly fitting and close together the cells that cover body parts. இந்த ஒரு நமக்கு என்னது தன்மையோட இருக்கக்கூடியதுதான் epithelial tissues உடைய nature. This is the structure of epithelial tissue. It is found in the skin and lining of organs and made of tightly fitting close together the cells that cover body parts. இதுதான் epithelial tissues. And next one நம்ம நர்வ்ஸ். நர்வ்ஸ் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு? எஸ், நரம்புகள். நரம்பு செல் அப்படிங்கிறதுனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும்? இதுதான். சோ இதனுடைய முக்கியமான பணி என்ன நம்ம பார்த்தோம்? send and receive the message. மூளைக்கு அனுப்பக்கூடிய எல்லா வகையான மெசேஜையும் நமக்கு முக்கியமா பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை தான் பண்ணுது. சோ எங்க நமக்கு ஒர்க் ஆகும்? நம்முடைய நரம்பு இல்லையா? நரம்பு தூண்டுதல் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? எக்ஸப்ட் த பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ். நரம்பு அப்படின்னு சொன்னாலே எங்கப்பா நமக்கு? நம்முடைய தண்டு வடம் பின்னாடி இருக்கக்கூடிய பேக் போன், அங்கதான் எல்லா வகையான நரம்புகளினுடைய இணைப்பும் இருக்கும். அங்கிருந்துதான் நமக்கு மூளைக்கு எல்லா வகையான தூண்டுதல்களும் சென்று என்ன செய்யணும் பாருங்க. சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ், அனுப்புறதும் சரி ரிசீவ் பண்றதும். சோ மேக்ஸ் அப் த பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ்ங்கிறது நர்வ்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், தேர்டா இருக்கக்கூடியது என்ன டிஷ்யூ நம்ம பாக்குறது? எஸ், கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூனுடைய நேச்சர், எஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். சோ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொன்னா அதனுடைய பணி என்னது? கனெக்ஷன் இல்லையா? கனெக்ட்ஸ் பாடி பார்ட்ஸ், எல்லா வகையான பகுதிகளையும் இணைக்கக்கூடிய தன்மை. எங்கெல்லாம் என்னென்ன பகுதி அப்படின்னு கேட்டா எங்கெல்லாம் இருக்கும்னா நமக்கு பிளட் கிளாண்ட், போன்ல எல்லா இடத்துலயும் இணைக்கக்கூடியது இல்லையா? போன்ஸ் எல்லாம் நமக்கு இணைக்கக்கூடியது. லெகமெண்ட்ஸ், தசைகள் சொல்றோம்ல, எலும்பு, தசை, மச்சைன்னு தான் லெகமெண்ட்ஸ். டெண்டான்ஸ், பிளட் அண்ட் போன்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கக்கூடிய இடம். And then muscle tissue. Yes, this is the right structure of muscle tissue. Musclesல இருக்கக்கூடியது, found in the muscles. And then cells are special because they can get shorter. இதுதான் இதனுடைய நேச்சர். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்த 4 different kinds of tissue structure and அதனுடைய functions என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இதுல நம்ம இந்த ஆக்டிவிட்டியில பார்த்திருக்கோம். இப்போ இதை நான் சப்மிட் கொடுக்கிறேன். எஸ், all the answers are right. Okay, so இப்போ இந்த 2 ஆக்டிவிட்டி மூலமா நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல பார்த்த டாபிக் ரிலேட்டடா எல்லா கான்செப்டுமே இதுல வந்திருக்கு இல்லையா? சோ இதுல நம்ம ஞாபகம் வச்சுட்டாலே போதும். திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். இப்ப 8th மாத்திரம் கிடையாது, எல்லா கிளாஸுக்குமே இது அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா? செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் பேஸ்ட் இன் ஆல். நம்ம இதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. அப்ப இத பத்தின நாலேஜ் நமக்கு கண்டிப்பா எப்பொழுதுமே இருக்கணுங்கிறதுனாலதான் இதை நம்ம நல்லா டீடைல்டா படிச்சிருக்கோம். சோ உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக் என்ன? ஷேப்ஸ் ஆஃப் செல் அண்ட் தென் டிஷ்யூஸ், டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், இதுதான் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ டிஷ்யூஸுக்கு அடுத்தது என்ன என்னங்க நமக்கு இருக்கு? டிஷ்யூஸுக்கு அடுத்தது அப்படின்னாலே ஆர்கன். சோ வாட் ஆர் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்? நமக்கு வெவ்வேறு உறுப்புகள், நமக்கு வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகளா, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இல்லையா? வெவ்வேறு வகையாக உறுப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியறது நமக்கு மேல இருக்கும் அல்லது உள்ள இருக்கக்கூடியது. இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திசுக்களால். எதற்கு அடுத்தது? நமக்கு டிஷ்யூக்கு அடுத்த ஸ்டேஜ், அதுதான்
ஆர்கன் அப்படிங்கிறது. அப்ப குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் ஃபார்ம் டுகெதர் ஆர்கன். பல வகையான திசுக்கள் இணைந்து நமக்கு உறுப்புகளை நமக்கு உருவாக்குகின்றன. அது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ தனித்தனியான வேலைகளை நம் உடலில் செய்யக்கூடியதுதான் ஆர்கன் அப்படிங்கிறது. சோ ஆர்கன் அப்படின்னு சொன்னா மெயினா நமக்கு ஸ்டொமக் இல்லையா? ஸ்டொமக் அப்படிங்கிறது எது? ஃபுல்லும் வயிற்று பகுதி இல்ல நமக்கு செரிமானத்திற்காக இருக்கக்கூடியது. அண்ட் தென் லிவர், லங்ஸ், ரெஸ்பிரேஷன் நமக்கு சுவாசத்திற்காக இருக்கக்கூடியது. பிரெயின், நரம்பு இல்லையா? மெயினா எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடியது. இதயம்ங்கிறது ஒரு ஆர்கன். அண்ட் தென் pancreas. எல்லாமே ஒவ்வொரு பணி. கணையம்ங்கிறது தனி பணியை செய்யும். இரைப்பை, கல்லீரல், நுரையீரல், மூளை, இதயம் ஒவ்வொன்றும் அதனுடைய பணிகளை தெளிவாக அவங்களே என்ன பண்ணுவாங்க செய்யறது. ஸ்பிளீன், மண்ணீரல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். தட் இஸ் ஸ்பிளீன், கிட்னி எல்லாரும் செஞ்சு முடிச்சு வேலைய வேண்டாங்கிற வேலையெல்லாம் கேட் பாஸ் கொடுத்து வெளியில அனுப்பக்கூடிய பணி எக்ஸ்கிரீஷன் இல்லையா? அண்ட் தென் ஐங்கிறது கண் பார்வையே நமக்கு என்னது கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே என்னது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கன். அப்ப நமக்கு ஒரு ஒரு ஆர்கன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இதுதான். ஸோ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் டு ஃபார்ம் ஆர்கன். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் டூ த ஸ்பெசிபிக் ஒர்க். அவங்களுக்குன்னு அலாட் பண்ண ஒர்க்கை ப்ராப்பரா செய்யக்கூடியதுதான் ஆர்கன் அப்படிங்கிறது. அடுத்தது ஆர்கன் சிஸ்டம். லங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நோஸ் அதெல்லாம் இணைந்து வரக்கூடியது. அதே போல ஸ்டொமக் அப்படிங்கும் போது அது நமக்கு ஃபுட் பைப்பு அதெல்லாம் சேர்ந்து இணையக்கூடியது நமக்கு ஸ்டொமக். அப்போ அது டைஜஷன் சிஸ்டம்ல நமக்கு வரும். இப்ப ஆர்கன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் 2 or more types of tissues to carry out the particular functions. So these are all the examples of organs. So most of the organs are made up of 4 types of cells. சாரி டிஷ்யூஸ். 4 வகையான திசுக்களால் நமக்கு உருவாக்கப்பட்டது. எல்லா வகையான உறுப்புகளுமே நமக்கு என்னென்ன டிஷ்யூஸால இருக்கும் அப்படின்னு கேட்டா எபிதீலியல் டிஷ்யூ. எபிதீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லா என்சைம்ஸும் செக்ரேட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, எந்த டிஷ்யூ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எபிதீலியல். எபிதீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது குடல் பகுதியில உள்ள இருக்கக்கூடிய சுவற்றுல இருக்கும். இது எல்லா வகையான என்சைம் செக்ரீஷன் நொதிகளை நமக்கு சுரக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் இந்த அதற்காக பயன்படக்கூடியது. அது போல நமக்கு நிறைய ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் இது ஹெல்ப் பண்ணும். சோ இதனுடைய பணி அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து சத்தையும் எடுத்துக்கும், அதே போல உள்ள இருக்கக்கூடிய கவர் அந்த இதுல நமக்கு என்ன பண்ணும் பாதுகாப்பிற்காகவும் இருக்கும். சோ எபிதீலியல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரினா பல வகையான layers tissues. They covered by the layers of muscles tissues. அடுத்தது தசை திசுக்களால் ஒன்று. இப்ப 4 பேருமே தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. மசில் அப்படிங்கிறது என்னது? அங்க தசை இருக்கும் இல்லையா? அப்ப தசையாலதான் அந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு கவர் ஆயிருக்கும். அப்போ அங்க ஹெல்ப் பண்ணக்கூடியது நமக்கு மசில்ஸ் டிஷ்யூஸ். அப்போ அது போல அது அங்க நகர்தல்னு இருக்கணும், மூவ்மெண்ட் இருக்கும். குடல் சுருங்கி விரிஞ்சுதான் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஸ்டொமக் அப்படிங்கறதெல்லாம் இரைப்பை எல்லாம் சுருங்கி சுருங்கி விரியுது. அப்ப அங்க நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? மசில்ஸ்ங்கிறதே நகர்தல், மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அப்ப மசில் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்ப நமக்கு எடுத்துக்கொண்ட எல்லா வகையான நியூட்ரிஷியன்ஸையும் நமக்கு வேறு வேறு இடங்களுக்கு அனுப்புவதற்கு இருக்கக்கூடியது நர்வ் டிஷ்யூ. எடுத்துக்கொண்ட சத்து
ரத்தத்தை உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களுக்கு அனுப்புறது யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா நர்வஸ் டிஷ்யூ. நரம்பு திசுவின் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் பல பாகங்களுக்கும் நகரும். அப்போ இது நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணும்? கடைசியாக இருக்கக்கூடிய அண்ட் தென் லாஸ்டா இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் என்ன நம்ம பார்த்தோம்? இந்த நர்வஸ் டிஷ்யூங்கிறது நமக்கு எல்லா தகவலையும் மூளைக்கு அனுப்பக்கூடியது. சோ நரம்பு திசு மூலமாக மூளையோடு இணைந்து எல்லா தகவலையும் எடுத்து செல்லும். சோ இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு திசுக்கள் மூலமாக எல்லா பணிகளுமே நடக்கும். மேக்சிமம் நம்ம இந்த 4 டிஷ்யூமே ஒன்றோடு ஒன்று இணைந்து எல்லா பாகங்களிலும் எல்லா பணிகளையுமே செய்யக்கூடிய தன்மை. சரிங்களா? So what are the tissues? Tissuesனா என்ன? டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், 4 வகையான டிஷ்யூஸ் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து மெயினா நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கிறோம். சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம பிரிக்கிறோம். சிம்பிள் டிஷ்யூஸ்னா ஒரே மாதிரியான டிஷ்யூஸ் இருக்கக்கூடியதுதான் சிம்பிள் டிஷ்யூஸ். காம்ப்ளெக்ஸ் வேறு வர டிஷ்யூஸ் இணைந்தா அதை காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்றோம். அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து 4 டைப்ஸா எபிதீலியல் அண்ட் தென் nerve and next one is muscle and nervous 4 வகையாக நம்ம பிரிக்கிறோம். and then organ, what are different kinds of organ என்னென்ன. சோ இந்த ஆர்கன்ல எப்படி ஒவ்வொரு டிஷ்யூஸும் ஹெல்ப் பண்ணுது. எபிதீலியல் டிஷ்யூ எந்த இடத்துல என்ன வேலையை செய்யுது, மசில் டிஷ்யூஸ் எங்க நமக்கு வேலை செய்யறது, சோ ஒவ்வொரு அந்த மசில் டிஷ்யூ எந்த ப்ராப்பரான ஃபங்க்ஷன் செய்யுது அப்படின்னு பார்த்தோம். அதோட இணைந்து நமக்கு நர்வஸ் டிஷ்யூஸ் அதை எல்லா விஷயங்களையும் யாருக்கு கன்வே பண்ணுவாங்க? பிரெயினுக்கு கன்வே பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இவங்க எல்லாரையும் இணைப்பது நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ. சோ அப்ப 4 கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்ங்கிறது இவங்க 4 பேர் நமக்கு ஜாயின் ஆகி தான் எல்லா பணிகளையும் செய்யறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஆர்கன்ல நம்ம ஒரே ஒரு இதுதான் பார்க்க போறோம், ஐ பார்க்கிறோம். அண்ட் தென் ஆர்கன் சிஸ்டம்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறோம். சுவாச மண்டலம் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கும், அதனுடைய இணைப்பு, என்னென்ன வகையான ஆர்கன்லாம் இணைந்து நமக்கு சுவாசம் நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸை வீட்டில் ரிவைஸ் பண்ணுங்க. டவுட் இருந்ததுனாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் இதை பத்தி நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.